கம்புல பார்த்தீங்கன்னா லிக்னின் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இந்த லிக்னின் அப்படின்றது என்ன செய்யும்னா இதயம் சம்மந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். மூளை உறுப்பு இதயம் உறுப்பு மட்டும் கிடையாது, அடுத்து மூணாவதாக இன்னொரு முக்கியமான ஒரு உடல் உறுப்பு நுரையீரல் உறுப்பையும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். சிஓபிடி இல்லைனா ஆஸ்துமா மாதிரியான சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணக்கூடிய தன்மை கம்பில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மாதிரி நார் சத்து அதிகம் உள்ள ஒரு உணவு இது. இந்த நார் சத்து அப்படின்றது உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நார் சத்து பொதுவாக நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னாலே பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வச்சிடும். நமக்கு அதிகம் தேவையில்லாத பசி எடுக்காது உடனே. இதனாலேயே பார்த்திங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்க அடிக்கடி தேவையில்லாத சிப்ஸு பிஸ்கெட்னு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற அந்த ஒரு உணர்வை இது கம்மி பண்ணிடும். இதனால் காலை உணவாக இல்லைனா மதிய உணவில் கம்பு நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைத்து